முதல் உலகக்கோப்பை மேட்ச்சில் அயர்லாந்து அணியை ஓட விட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. இந்திய விசஸ் அயர்லாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் உலகக்கோப்பை மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய அயர்லாந்தினுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த கேப்டன் ராயலிங் 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணிட்ட கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்த வீரராக ஆண்ட்ரூ 10 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த டக்கர் 13 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட வேற லெவல் பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, அதுக்கப்புறம் உள்ள வந்த ஹெரி டிராக்டர் 16 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக உள்ள வந்த சாப்மன் 8 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த டக்கரல் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பாலில் பும்ராட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த மார்க் 2 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் சிவம் டூபேட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, பெரி 6 பாலுக்கு டெக்கோட்டில் ஹர்ஷர் பட்டேல் போட்ட பாலில் ஹர்ஷர் பட்டேல்கிட்டே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. இறுதியாக வந்த ஜோஸ்வா லிட்டில் 13 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, கடைசி விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்ச டேனியல் 14 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ரன் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இதனால் அயர்லாந்து அணி 16 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் போயிருக்கு. 96 ரன் மட்டுமே இந்தியாவுக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 4 வீசி 35 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், சிராஜ் 3 வீசி 13 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், பும்ரா 3 வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 6 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 27 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டும் எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் உலகக்கோப்பை மேட்ச்சில் இந்திய அணியுடைய அபாரமான பந்துவீச்சு காரணமாக அயர்லாந்து அணியை 96 ரன்குள்ளே சுருட்டியிருக்காங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க இந்திய அணியோடைய தொடக்க ஆட்டக்காரராக ரோஹித் சர்மா விராட் கோலி களமிறங்கி விராட் கோலி 5 பாலுக்கு 1 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாண்டுட்டு இருக்கார். ஸோ இந்த மேட்சை இந்திய அணி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. குரூப் ஏல இடம்பெற்றிருக்க அணிகள் எல்லாமே சர்வமான அணியாக இருக்கிறதுனால இந்த குரூப் ஏல இந்திய அணி அனைத்து போட்டியையும் வெற்றி பெற்று முதலிடம் பிடிச்சு சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. சூப்பர் 8 தான் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வலுவான அணிக்கு எதிராக விளையாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய அபாரமான பந்துவீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியாவுடைய மிக சிறந்த பந்துவீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்திய அணி சூப்பர் 8க்கு போய் இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றுவாங்களா? இந்திய அணி கூட ஃபைனலில் எந்த அணி மோதினா நல்லாயிருக்கும்? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.